இன்றைக்கி வந்து சார் 1971 இந்திரா பாருங்கள் சார் வார் நடத்துனாங்க, இப்போ பாருங்கள் வார் நடத்தலை, சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்கன்ற ரீதியில் அந்த பதிவுகள் இருக்குது. எல்லாரும் இந்திரா காந்தி ஆகிட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அதில் போடுறாங்க. எல்லாரும் இந்திரா காந்தி ஆகவே முடியாது, ஏன்னா இந்திரா காந்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி நான் குப்பத்தொட்டில் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஒரு வார் லைக் சுச்சுவேஷன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வருது அப்படின்னு சொன்னால் இதற்கு முன்பாக இம்மிடியட் பாஸ்ட்டில் நடந்த வார் பற்றி தான் பேசணும். அதுதான் லாஜிக். இம்மிடியட் பாஸ்ட்டில் எந்த வார் நடந்தது? 1999 கார்கில் வார் நடந்தது. அதில் இந்திய தேசத்தினுடைய ஒரு பிடி மண்ணை கூட பாகிஸ்தானால் எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சக்ஸஸ்ஃபுல், ஆஃப்டர் போருக்கு அப்புறமும் டிப்ளமேட்டிக்காகவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரே வார் கார்கில் வார் தான். அதை பற்றி தானே நீங்கள் பேசணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 71 இந்திராவை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால் இது அயோக்கியத்தனம் தானே ஒன்று. ரெண்டாவது, இது பேசுகிற கூட்டம்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார் போர்லாம் வேணாம் சார், இந்தியா வந்து போரை விரும்புகிற தேசமே கிடையாது சார், போர் நடந்தால் பல பேர் சாவாங்க சார் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக வீடியோ போட்ட அதே வாய்ங்க தான் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா இந்த ஏஐ இமேஜை போட்டு ஒரு லாங் ரைட்டை போடுது. இது என்ன முரண்பாடு அப்படிங்கிறது, இந்த முரண்பாடு எதுக்கு, இவங்கெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்றது வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரிகிறது.